அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் இந்த கொடையை A4 ஷீட்டில் இந்த கொடையை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம ஒரு A4 ஷீட், நான் கலர் ஷீட் எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே செஞ்சு காட்டுறப்ப கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக. குட்டியாக செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு. சின்னதாக செஞ்சிங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு ஸ்கொயர் ஷீட்டு இதை வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் குறுக்க மடிச்சுக்கிறோம். அடுத்து ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். திரும்பவும் ஓப்பன் பண்ணி அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். திரும்ப இன்னொரு ஃபோல்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோ. திரும்பவும் காட்டுறோம் பாருங்கள். இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு, அடுத்து ரெண்டாக இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்துட்டு பாருங்கள் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். இது உள்ளே இப்படி மடிச்சு விட்டு அடுத்த சைடு ஆப்போசிட் சைடும் உள்ளே மடிச்சிட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடச்சிரும். பாருங்கள், 2 ட்ரையாங்கிள் வந்துருச்சு. இதில் வந்து இப்படி திருப்பி வச்சு இப்படி இந்த சைடு ஒரு ஃபோல்டு ஃபோல்ட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறோம். அடுத்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பண்ணியிருக்கிற மாதிரியே பண்ணிடுறோம். பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். தேய்ச்சி விட்டு இதை ஓப்பன் பண்ணி இதை உள்ளே அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடுவோம். உள்ளே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏற்கனவே இருக்குது பாருங்கள், அந்த ஃபோல்டை ஆப்போசிட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வெளியில் வருது பாருங்கள், அதை அப்படியே உள்ளே திருப்பி மடிச்சு விட்ருவோம். பாருங்கள், இப்போ உள்ளே போயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி மடிச்சு விட்ருவோம். இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டில் மடிச்சிருவோம். திரும்ப இன்னொரு வாட்டி அந்த சைடும் நான் பண்ணி காட்டிடுறேன். பார்த்துங்க, கன்ஃபியூஸ் ஆகுங்கிறக்காக உங்களுக்கு மொதல் வாட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. பாருங்கள், இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படி திருப்பிடுறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைங்க. இப்படி போட்டோம். ஃபுல்லாக 2 சைடு ஃபுல்லாக மடிச்சு எடுத்தோம். அடுத்து சிசர் வச்சு அதை கட் பண்ணிடுவோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை கட் பண்ணிடுவோம். அடுத்து ஸ்கெட்சு வச்சு நான் ஒரு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் இப்படி 2 சைடு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணி அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இதே மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போது எல்லா சைடு ஜிக்ஜாக்கில் இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வெளியில் ஃபோல்டுன்னா ஒரு சைடு உள்ளே ஃபோல்டு இருக்கிற மாதிரி அப்படியே எல்லா இடத்தையும் ஜிக்ஜாக்கில் இருக்கான்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து ஒயிட் ஷீட் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் இதே மாதிரி அப்படியே செஞ்சு முடிச்சுருவோம். அது ஃபுல்லாக செஞ்சு காட்டினா இன்னி வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நம்ம ஏற்கனவே வயலட் ஷீட்டில் பண்ண பாருங்கள், அதை விட கொஞ்சம் சின்ன ஷீட்டில் இருக்கிற மாதிரி இன்னொரு ஷீட்டில் பண்ணிட்டோம். அதை பாரு, இப்போ மார்க் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மார்க் பண்ணுற அளவில் நம்ம கட் பண்ணி மட்டும் விட்டுருவோம். ரிமூவ் பண்ணிட வேண்டாம். கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி மட்டும் விட்டுருவோம். கட் பண்ணிவிட்டு அது முன்னாடி பின்னாடி ஃபோல்ட் பண்ணிக்குவோம். இப்படி அந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். 2 சைடுமே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்குவோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துட்டு அந்த ஃபோல்ட் கட் பண்ண பாருங்கள். கட் பண்ணதுக்கு வெளியில் இருக்கிறத மட்டும் ஆப்போசிட்டில் நம்ம மடித்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நான் மடித்து காட்டுறோம் பாருங்கள். அந்த கட் பண்ணது தனியாக, இது தனியாக வர மாதிரி இப்படி பாருங்கள். நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருவோம். ஏற்கனவே இருக்கிற ஷேப்லேருந்து ஆப்போசிட்டில் அப்படியே சுற்றிலே எல்லாத்தையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுவோம். நான் முடிஞ்ச வரைக்கும் நானே ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது இடையில. ஃபுல்லாக இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்குவோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அந்த ஏற்கனவே வயலட்டில் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு உள்ளே ஃபிட் பண்ணி நம்ம ஃபெவிகால் போட்டு எல்லாம் ஒட்டிடுறோம். இதுவும் அதே மாதிரி தான். ஓப்பன் சைடில் வந்து எல்லாம் ஜிக்ஜாக்கில் இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சைடு உள்ளே ஒரு சைடு வெளியில் அப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஜிக்ஜாக்கில் இருக்கான்ட்டு பார்த்துருங்க. இப்போ நம்ம ஃபெவிகால் போட்டு உள்ளே அப்ளை பண்ணிடுறோம்.
பாருங்கள். இதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற அதே மார்க்கில் அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுறோம். நம்ம உள்ள இந்த பேஸ்ட் பண்ணிடுறோம்ல, பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்தது ஒரு ஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன் நான். சின்ன ஸ்டிக்கில் ஒரு பாசி, வேஸ்ட்டான பாசி இருந்துச்சு. இது இது ரொம்ப அவசியம்ட்டு இல்லை. நீங்கள் எக்ஸ்ட்ரா மேலே உங்கள்கிட்ட தெர்மாக்கோல் பால் அந்த மாதிரி வேறு எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மேலே ஒரு பேப்பரவே சுருட்டி விட்டுக்கலாம். நான் க்ளூகன் போட்டு ஒட்டுறேன் குயிக்காக காயிருக்காக. ஃபெவிகால் வேணால் போட்டுக்கோங்க நீங்கள், க்ளூகன் இல்லைன்னா ஹாட் க்ளோ இல்லைன்னா. பாருங்கள், ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கீழே இன்னொரு பேப்பர் ஒன்று சுருட்டுவோம். சின்னதாக ஒரு பேப்பர் அந்த ஸ்டிக்கில் சுருட்டுவோம். அது நல்லா மூவ் ஆகிற மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அது முன்னாலே பின்னாலே மூவ் ஆகிற மாதிரி இப்போ இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம அதை வந்துட்டு ஏற்கனவே உள்ளே ஒரு ஒயிட் ஷீட் உள்ளே வச்சோமில்லங்க, ஒயிட்டில் ஜிக்ஜாக்கில் ஒட்டினோமில்ல, அதில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிடுவோம். நான் ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அது உடனே காயாததுனால நான் கொஞ்சம் ஹாட் க்ளூவே போட்டுட்டேன். திரும்பவும் இன்னொரு ஷீட் எடுத்துக்கிறோம். இன்னொரு ஷீட் எடுத்து அந்த குச்சியில் அப்படியே ஃபுல்லாகவே ஒட்டிடும். அந்த ஸ்டிக்கில் நம்ம ஏற்கனவே ஒட்டினது மூவ் ஆகிற மாதிரி ஒட்டியிருந்தோம். இது வந்து அப்படியே அதுலேயே பேஸ்ட் பண்ணிடுறோம் அந்த ஸ்டிக்லேயே. இது ஹேண்டிலுக்கு இது இன்னும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியல எனக்கு. அதுக்காக கீழே இன்னொரு பாசி ஒன்று, அதை விட பெரிய பாசி ஒன்று எடுத்து சும்மா அப்படி சொருகி விட்டுருவோம். பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போது கூட அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே எக்ஸ்ட்ரா இன்னும் டெக்கரேஷன் பண்ணுறதுன்னா வேறு எதாவது உங்கள்கிட்ட இருக்கிற கிளிட்டரு வேறு எதாவது இருந்துச்சுன்னா மேலே கொடையில் இன்னும் நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.